ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்டு தியானிக்கலாமா? ஸ்மித்து தனக்கு எதுவுமே முடியாது, எனக்கு எல்லாமே தோல்வியில் தான் வந்து முடியும்னு எந்த வேலைக்குமே போகாமல் அப்படியே உட்காந்துருந்தான். இதை பார்த்து அவனுடைய அம்மா சொன்னாங்க, ஏண்டா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னதும் ஸ்மித்து சொன்னால், ஏம்மா, நான் நிறைய கம்பெனியில் ஏறி இறங்கி பார்த்துட்டேன். ஆனால் அவங்க எனக்கு வேலை தர்ற மாதிரி தெரியல. பேசாமல் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி தர சொல்லுங்கம்மா அப்பாவை, அதுலேயாவது முயற்சி பண்ணி பார்ப்போன்னு சொன்னான். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, இங்கே பாருடா, நீ என்ன பிஸ்னஸ் பண்ண போகிற? அதுக்கு நம்ம எத்தனை லட்சக்கணக்கான ஒரு ரூபாயை போட வேண்டியிருக்கோம். அதுலேயும் உன்னுடைய தோல்வியை பார்த்து நீ பின்னிட்டு போகிற. சுறுசுறுப்பாக அதில் நீ இருக்க மாட்டியே. அதுலேயும் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் அது உனக்கு பெரிய லாபத்தையும் தரும், நிறைய நஷ்டத்தையும் தரும். இது எல்லாம் எதிர்கொள்ள உனக்கு சக்தி இருக்கான்னு கேட்டாங்க. அப்போது ஸ்மித்து சொன்னால், என்னம்மா பெரிய கஷ்டம் வந்துட போகுது, என்ன நஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் கரெக்டான ஒரு நேரத்துக்கு அந்த பிஸ்னஸை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க மாட்டான். எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தான். இதை பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க அம்மா திரும்ப வந்து திட்டுனாங்க, இங்கே பாரு ஸ்மித், ஒன்றும் நம்பி தானே நான் அப்பா கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பிஸ்னஸ் பண்ண சொல்லி லோனே போட்டு உனக்கு கொடுத்தோம். ஆனால் இவ்வளவு அசட்டையாக இப்படி வந்து உட்காந்துட்ருக்க. நாளைக்குன்னு சொல்கிறதெல்லாம் நாளைக்கு என்றைக்குமே வராதுடா அப்படின்னு திட்டினாங்க. அப்போ திரும்ப ஸ்மித்து சொன்னால், சரிம்மா, நான் தான் பார்க்குறேன்ல, என்ன நஷ்டம் வந்தாலும் நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொன்னான். இதை எப்படி இவனுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா தேங்கி போய் அப்படியே அவங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு போனாங்க. அப்போது அவங்க அப்பா வேகமாக உள்ள வந்தாங்க. என்ன ஸ்மித் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கத்துனாங்க. ஐயோ, அப்பாவுக்கும் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு ரொம்ப வேதனையாக உட்காந்துருந்தான். அப்போது அவங்க அம்மா கேட்டாங்க, ஏன் இப்படி கத்துறீங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அப்பா சொன்னாங்க, இங்கே பாரு ஸ்மித்து, நம்மக்கிட்ட இவ்வளவு லோனை வாங்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணான். ஆனால் அந்த பிஸ்னஸில் அவன் எவ்வளவு கடினமாக முயற்சி செஞ்சுருக்கான். ஒரு முயற்சியுமே செய்யலை. இதனால் நஷ்டம் மட்டும் இல்லை, அந்த பிஸ்னஸே க்ளோஸ் ஆக போகுது, நம்மளுடைய பணமும் வேஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க அம்மா திட்டுனாங்க ஸ்மித்தை, என்னடா பிஸ்னஸே மூட போகிறாங்களா, என்னடா பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா கிட்ட ஸ்மித்து சொன்னால், அம்மா, நான் நாளைக்குன்னு சொன்னேம்மா, ஆனால் அது என்னால் செய்ய முடியாமலே போயிடுச்சுமா. இப்போது அந்த பிஸ்னஸையும் மூடுற மாதிரியான நிலைமை தாம்மா இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா திரும்ப சொன்னாங்க, தோல்வி அப்படிங்கிறது கடினமானது தான்ப்பா, ஆனால் எதையுமே முயற்சிக்காமல் இப்படி இருக்கிறது பற்றியா, இதுதான் தோல்வியை விட ரொம்ப மோசமானது. நீ தோல்வியை பார்த்து பின்னிட்டு போயிடுவேன்னு எனக்கும் தெரியும். இதனால தான் உன்னை நம்பி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசித்து பார்த்தோம். ஆனாலும் நீ எப்படியாவது திருந்திடுவியான்னு நம்பிக்கையோடு தான் நான் அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் நீ இன்னமும் இந்த மாதிரி இருந்தால் எப்படிரா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா கிட்ட ஸ்மித் மன்னிப்பு கேட்டான். அம்மா, நான் இனிமேல் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன். நான் வேறு ஏதாவது நல்ல ஒரு வேலையை தேடி அந்த லோனை அடைக்க முயற்சி பண்ணுறேம்மா. இனிமேல் தோல்வியை பார்த்து நான் அப்படியே உட்கார மாட்டேம்மான்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள் வரும். தோல்விகளை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயந்தான். ஆனால் எதுவுமே முயற்சிக்காமல் அப்படியே விட்டுட்டோன்னா அது தோல்வியோட மோசமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால் எறும்பை போல் நாமளும் சுறுசுறுப்பாக செயல்படுவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.